அதோட தமிழ். அவர்கள் மீதான அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் புகழுரைகளும் கருணையும் ஏற்படுகின்றன. மேலும் அவர்கள்தான் நேரான வழியையும் அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் மற்றும் அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. ஆகவே எவரேனும் நன்மை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுவான். அவருடைய எண்ணங்களை நன்கறிகிறான். நேர்வழியையும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்காக வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ்வும் சபிக்கிறான் மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். ஆயினும் அவர்களில் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு வேதங்களில் நாம் மறைந்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றனரோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நானோ மிக மன்னிப்பாளன் மிக கருணையாளன். எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மையானதை மறைத்து நிராகரித்துவிட்டு அதை சீர்திருத்தாமல் நிராகரிப்பார்களோ இறந்து விடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரும் சாபமும் நிச்சயமாக உண்டாகட்டும். மேலும் அவர்கள் அச்சாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மறுமையில் அவருடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டார்கள். மனிதர்களோ உங்கள் வணக்கத்துக்குரிய தகுதியானவன் ஒரே ஒரு இறைவனே ஆவான். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்கின்ற கப்பல்களிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி அதை கொண்டு வறண்ட இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகங்களிலும் மனிதருக்குள்ள பயன்களை ஆராய்ந்து சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறியக்கூடிய பல அத்தாட்சிகளில் நிச்சயமாக இருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.